ஒரு வழியா வந்து சேர்ந்தியே. இந்த அம்மாவை ஏமாத்திட்டு ஒரேடியா ஓடிட்டேன்னு நினைச்சேன்டா. என்னம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்ன பார்த்தா ஏமாத்துற மாதிரி தெரியுது. முகூர்த்த நேரம் சொல்லிதானே அனுப்புனேன். 4 மணிக்கு வர சொன்னேன். ஆனா நீ எத்தனை மணிக்கு வந்திருக்க? சொந்தக்காரங்கெல்லாம் நீ வருவேன்னு பாத்துட்டு கிளம்பிட்டாங்க. கடைசியில நானும் ருக்குவும் தான் நீ எப்படியும் வந்துருவேன்னு காத்துட்டு இருந்தோம். சீக்கிரமா போடா, போய் வேகமா ரெடி ஆயிட்டு வா போ. அம்மா உனக்கு சந்தோஷம் தானே? நான் உனக்காக தான் அந்த ருக்குவ நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு போதும். இரு வந்துடுறேன். உனக்கும் வாங்கிருக்கு, எனக்கும் வாங்கிருக்கு. நீயும் என்ன மாதிரி மீச வச்ச ஆம்பளதான். ஆனா என்ன, நீ எதுவும் பேசுறது இல்ல, நான் பேசுறது யாரும் கேக்குறது இல்ல. ஒரு தடவை அம்மாவை நேர்ல பார்க்கணும். உள்ள இருக்காங்க. தேங்க்யூ. ரெண்டு பேரும் இப்ப எழுந்துருங்க. அது எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நானும் மாட்டிக்கிட்டேனா. அது உன்னை பத்தியே கவலைப்படுறானா. உனக்கு ஓகேவா? நான் ஒன்னும் மோகன் இல்ல, வாசு. என்னது சொல்றேன்? வாசு அங்கிள் தான் இதை எனக்கு கொடுத்தாரு. எனக்கு எப்பவாவது அவரை பார்க்கணும் போல இருந்தாலோ இல்ல ப்ராப்ளம்னாலோ அங்க ஒரு பெல் இருக்கு. நான் இதை எழுத்தனா அவர் உடனே வந்துடுவாரு. வாசு, இத பாரு வாசு, உன் கல்யாண கார்டு ரெடி ஆயிடுச்சு. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்ற? எல்லாருக்கும் அதை படிச்சு காட்டு. சந்தோஷப்படுவாங்க. ஏ மாமா, எனக்கு எழுத படிக்க தெரியாது, நக்கல் அடிக்கிறியா? சரி, உங்க அம்மா கிட்ட கொடு. எனது செல்ல மகனான திருநிறை செல்வன் வாசுதேவன் ராஜசேகரனுக்கும் திருநிறை செல்வி ருக்மிணி ஸ்ரீதரனுக்கும் வருகிற தை மாதம் 17ஆம் தேதி காலை